we have the panel now. ரொம்ப அழகான டாபிக், ரொம்ப ரெலவெண்டான டாபிக் நம்மளுக்கு passive investing. If you are a passive investor, you invest for the long haul. Active investors வந்து buying and selling mentality-ல இருக்கும்போது passive investing வந்து buying and holding mentality-ல இருப்பாங்க. So it requires resisting a temptation to react or anticipate the stock market's every next move. So அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய விஷயம் அது. ஸோ அதை பத்தி ரொம்ப அழகாக ஒரு டிஸ்கஷன் ஃபாலோ இருக்கு நம்மளுக்கு. அதை லீட் பண்றது மிஸ்டர் சிவராஜா ராமநாதன். He is the founder and CEO of Native Lead, which has created a thriving ecosystem of entrepreneurship in the state of Tamil Nadu, focusing mainly on Tier 2 and Tier 3 cities. Through Native Lead, Mr. Sivaraja helps small entrepreneurs by finding them potential investments and helping them realize their dreams. The software company that Mr. Shiva has founded with his big business partner continues to be one of the state's leading partners for Tally software. His struggles as an entrepreneur, striving to establish himself, is the very reason that Native Lead came into existence and continues to create and uplift more startups in the state through angel investments, focused boot camps, learning programs, mentorship, and more. இப்போ நம்ம இதுல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எழுமின் அமைப்போடைய அறச்சிந்தனை பாருங்க. நம்ம வந்து எப்படி போராடி கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கோமோ அதே மாதிரி போராடி கொண்டிருக்கும் சிறு குறு தொழில் முனைவோருக்கு தங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் தங்களுடைய வெற்றி பயணத்தையும் பகிர்ந்து அவர்களையும் அவர்களுடைய கனவை நனவாக்கும் ஒரு உன்னத செயலில் ஈடுபட்டிருக்கிறார். அவர்தான் பேனலை தலைமையேற்று நடத்துகிறார். The other members participating in the panel discussion are Mr. Ganesh Radhakrishnan, Mr. Gaugarin Oliver, Mr. Kumaran, Mr. Siva Nadarajah, and Mr. Nagalingam Vethanayahan. I request the panel head to introduce each of the speakers when they get their turn to speak. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு பழமொழி, ஒரு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லாடல். அந்த மாற்றம் என்பது தொழில்துறையிலும் அது வந்து விதிவிலக்கு அல்ல. குறிப்பா வந்து இதை ரொம்ப விரிவா பேசாம சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு 1970களுக்கு அப்புறம் தொழில்துறை வந்து அறிவுசார் புலத்துல அல்லது அறிவுசார் தளத்துல வந்து பயணிக்க ஆரம்பிச்சது. அது வெறும் ஐடின்னு மட்டும் பார்க்க முடியாது. இன்னைக்கு வந்து விவசாயத்திலிருந்து, ராக்கெட் சயின்ஸ்ல இருந்து, வீட்டுல யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜ்ல இருந்து, நம்ம பேசுற போன்ல இருந்து எல்லாமே வந்து அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது ஒரு பிரிவு. அதை வந்து நம்ம விரிவா சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் நாலேஜ் டொமைன் அல்லது வந்து ஒரு அறிவுசார் தளத்தின் ஒரு விரிவாக்கங்கள் தான் அப்படி இந்த மாதிரியான ஒரு பல துறைகளையும் வந்து இன்னைக்கு பயன்படுது. அப்ப இதை வந்து ரொம்ப சுருக்கமா தொழில்நுட்பங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஒரு நல்ல ஒரு ஐடியாவும் ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பமும் மேரேஜ் பண்ணும்போது ரெண்டும் இணையும் போது ஒரு புதிய தொழில் வாய்ப்பு உருவாகுது. இதை வந்து நம்ம புதுயுக தொழில் முனைவுன்னு சொல்றோம். ட்ரெடிஷனல் பல பேர் செய்யக்கூடிய பல வருடங்களாக இருக்கக்கூடிய சில தொழில்களை வந்து நம்ம ட்ரெடிஷனல் பிசினஸ்ன்னு சொல்றோம். சோ அந்த ஒரு கான்டெக்ட்ல வந்து நம்ம புதுயுக தொழில் முனைவு பத்தி தான் இன்னைக்கு பேசுறோம். புதுயுக தொழில் முனைவுங்கிறது ஒரு புத்தாக்கம், அது ஆங்கிலத்துல சொல்ல போனா இனோவேஷன், ஒரு மாறுபட்ட சிந்தனையோட தொழில்நுட்ப இணைப்போட சேரும் போது ஒரு புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகுது. இந்த புதிய தொழில் வாய்ப்புகள் ரொம்ப குறுகிய காலத்துல மிக உயர்ந்த அளவுக்கு அது போகுது. ஸ்கேலிங்னு சொல்லுவோம். இதெல்லாமே வந்து 1970க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு, இன்னும் சொல்ல போனா சிலிகான் வேலியில உருவான ஒரு மாடல், ஒரு மாதிரின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பல நாடுகள்ல இன்னைக்கு பறந்து இன்னைக்கு உலக அரங்கிலேயே ஒரு தொழில் துறை அப்படின்னா, தொழில் முனைப்பு அப்படின்னா அது வந்து இந்த இனோவேஷன் ட்ரிவன், ஸ்கேல் ட்ரிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தாக்கம் மற்றும் விரைவாக நேர்மையான வழியில் அந்த தொழில்நுட்பமும் அல்லது அந்த புத்தாக்க சிந்தனையும் ஒரு தொழிலை எப்படி வந்து அடுத்த நிலைமைக்கு ரொம்ப குறுகிய காலத்துல எடுத்துட்டு போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றம் வந்தது. இந்த மாற்றமே இன்னும் பலருக்கு புடிபடாத புரியாத நிலையில் நாம வந்து அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகுது. இதுக்கு சார்ந்த இந்த மாதிரி புதுயுக தொழில் முனைவுக்கான முதலீடுகளும் பல வடிவங்கள் மாறி இன்னைக்கு வந்து அதுக்கும் ஒரு புதிய அணுகுமுறை வந்திருக்குது. நமக்கு எல்லாம் தெரிஞ்சது வந்து பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட், கடன், அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஈக்விட்டின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பங்கு சந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது.
இப்ப நாம இன்னைக்கு பேச போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் தலைப்பு கொடுத்திருந்தாலும் அது ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டிங் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலான அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கு வந்து இது வந்து அரிச்சுவடி. ஆனால் தமிழ்நாட்டிலோ இலங்கையிலோ வாழக்கூடிய பலருக்கும் வந்து இது புதிய விஷயமாக இருக்கும். அந்த அடிப்படையில வந்து நாம இன்னைக்கு பேச போற விஷயம் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டை கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய நிறுவனத்துல நீங்க வந்து பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்றீங்க. அதே இதை வந்து ஒரு சின்ன நிறுவனத்தை கற்பனை பண்ணுங்க. இப்போதான் ஆரம்பிக்கிற ஒரு நிறுவனத்தை கற்பனை பண்ணுங்க. இதே டெக்னிக்கலி அதே விஷயத்தை தான் நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஒரு ஷேர் வாங்கிட்டு ஒரு ஸ்டேக் வாங்கிட்டு அங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆனா அந்த ஃபவுண்டரோட நீங்க நேரடி தொடர்புல இருப்பீங்க. அவங்களுக்கு முதலீடு பண்றது மட்டும் இல்லாம அவங்கள அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு உண்டான அந்த உதவியும் நீங்க செய்வீங்க. சோ இந்த விஷயங்கள் வந்து எப்படி வந்து உலகங்கள் நடக்குது, இத நம்மளுடைய வளம் படைத்த தமிழ் தொழில் முனைவோர்கள், தமிழ் தொழில் வல்லுநர்கள், ஓரளவு வசதி படைத்தவர்கள் எப்படி நம்ம சொந்த ஊருக்கு அத அந்த மாதிரியான புதுயுக முதலீட்டு வாய்ப்புகளை நம்ம கொண்டு செல்லலாம் அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம நோக்கமா இருக்குது. ரெண்டு விஷயம் தான். நம்ம ஊருக்கு எப்படி நம்ம திரும்ப செய்ய போறோம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய திருப்தி, அதே நேரத்துல அந்த முயற்சிகள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய வருமான வாய்ப்பு. இது ரொம்ப சுருக்கமா சொல்ல போனா ஒரு சோசியோ எக்கானமிக்கல் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க ஒரு நிறுவனத்துல பணம் போட்டு அந்த நிறுவனத்தை நீங்க ஆக்டிவா டே டு டே ஆபரேஷன்ஸை பார்க்காம எங்கேயோ இருந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூலமா நீங்க வந்து நடத்துற அந்த இதை வந்து நீங்க பாசிவா, அதாவது செயல்படாமல் அதை வந்து ரிமோட்டா நீங்க வந்து நடத்துற அந்த விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ எங்களுடைய அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா நேட்டிவ் லீட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த விஷயத்தை நான் இவ்வளவு தூரம் சொன்ன விஷயத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2ஆம் 3ஆம் கட்ட நகரங்கள்ல இருக்கக்கூடிய இளம் தொழில் முனைவோர்கள், இளம் இளைஞர்கள், இளம் பெண்கள், இவங்களுடைய நல்ல புதுமையான திட்டங்களுக்கு வந்து நாங்க வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதோட வழிகாட்டுதலும் செய்யறோம். இது வந்து நிறைய பேர் சேர்ந்து செய்யறோம். அதை எப்படி வந்து நம்ம நெறிப்படுத்தலாம், தமிழகத்தையும் தாண்டி இலங்கை வரைக்கும் எப்படி நெறிப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு பேச போறோம். சோ அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள். தமிழகத்திலும் இலங்கையிலும் இருந்து கேட்டுக்கொண்டிருவர்களுக்கு இந்த மாலை வணக்கங்களோடு. I am a venture capitalist and I have sold 2 companies in my past. Currently I am a CEO of Orfidel Technologies, and also I'm an advisor to World Bank as well as Rolls-Royce in UK. But I also have investments in various countries, particularly United States, Canada, Brazil, Spain, and Dubai. And we have offices around the world. So currently we are also investing in Tamil Nadu. My name is Gaugarin Oliver. Originally Kanyakumari Mavattathila from one village I come from. But right now I am in Boston, Massachusetts. And I am a software entrepreneur. I was successful actually launching a company out of Nagarkoil and selling it to Thomson Reuters. And then when I started my next company, I wanted to give back. And so I've set up a foundation in Kanyakumari. I will talk about that and how we are supporting entrepreneurs there. And நான் இலங்கை நிர்வாக சேவையில் சேர்ந்து நான் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பல பிரதேச செயலர் பிரிவுகளிலே அசிஸ்டன்ட் கவர்மெண்ட் ஏஜென்டாக, அதாவது உதவி அரசாங்க அதிபராகவும் பின்னர் டிவிஷனல் செக்ரட்டரி சொல்லப்படுகின்ற பிரதேச செயலராகவும் இருந்திருக்கின்றேன். அதை விட கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, இறுதியாக யாழ்ப்பாண மாவட்டம், இந்த 4 வடமாகாணத்தைச் சேர்ந்த 4 மாவட்டங்களிலும் நான் அரசாங்க அதிபராக, அதாவது கவர்மெண்ட் ஏஜென்ட் என்று சொல்வார்கள், இந்த இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை கலெக்டர் என்று சொல்வார்கள், அந்த ரீதியிலே வேலை செய்து நான் கடந்த இந்த வருடம் பிப்ரவரி மாதம் ரிட்டையர் பண்ணி இருக்கிறேன். சர்வீஸில் இருந்து நான் அரசாங்க அதிபராக, அதாவது இருந்த காலத்திலே, கவர்மெண்ட் ஏஜென்டாக இருந்த காலத்திலே இந்த 4 மாவட்டங்களும் முக்கியமாக இந்த ரீசெட்டில்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், முக்கியமாக ரீசெட்டில்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் மற்ற ரீஹபிலிட்டேஷன் ஆக்டிவிட்டீஸும் தான் கூடுதலாக நாங்கள் அந்த பங்களிப்பு செய்திருந்தோம். கூடுதலாக இந்த மக்களை மீள குடியமற்றுவதற்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்குமான பல வேலை திட்டங்களை நாங்கள் பல நிறுவனங்களோடு சேர்ந்து இணைந்து செய்திருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம்ங்க. என் பேர் குமரன். வாஷிங்டன் டிசி வட்டார பகுதியில் வாழ்கிறேன். அமெரிக்காவில் வந்து ஒரு 30 ஆண்டுகளாக இருக்கிறேன். நான் நடுவில் ஒரு 5 ஆண்டுகள் திரும்பி போய் நான் அடிப்படையாக பிறந்து வளர்ந்தது பெங்களூரு, தமிழர். நடுவில் ஒரு 5 ஆண்டு காலம் அங்கே இருந்தேன். ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லேயே என்னுடைய வாழ்க்கை ஒரு 30 ஆண்டு காலமாக போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து had an IPO on NASDAQ.
அதுக்கப்புறம் ஒரு கப்பல் ஆஃப் ஃபெயில்டு ஸ்டார்ட் அப்ஸ் உடைய அனுபவங்கள். பிறகு வந்துட்டு ஒரு கடைசி 10 ஆண்டுகளாக வந்துட்டு ஒரு குளோபல் ரீட்டைலர்ஸோட டிரான்சாக்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பு ஃபார் அ பெங்களூர் பேஸ்ட் ஸ்டார்ட் அப். I was managing the Americas and Asia regions அதுக்கு முன்னாடி. அதனால வந்து கனடா, யுஎஸ்ஏ, மெக்சிகோ, சிலி, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, யூரோப், ஏஷியா எல்லா இடத்துலையும் ரீட்டைலர்ஸோட ஒரு 10 ஆண்டுகளை எல்லாரோடும் ஒர்க் பண்ணியிருக்கேன் க்ளோஸ்லி. பீன் an active investor, active and / passive investor for a long time. அதில் வந்து எனக்கு முக்கியமாக இதில் வந்து நான் கலந்துக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு மென்டர்ஷிப்பை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இதில் அது இது முக்கியன்றது ப்ளஸ் இது வந்து ஈழத்துலேயும் ரிவைவலுக்கு எப்படி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு முக்கியமாக நினைக்கிறேன். Siva Nadarajah, I'm based in the US. I'm founder of president of Jago Health company. The Jago is second venture. First venture acquired பண்ணிட்டாங்க IQ company. I'm originally from Nagalingam in Sri Lanka. ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ், முக்கியமான டிசிசிவ் பாயிண்ட்ஸ் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பீரியட் ஆஃப் 3 years ஒரு 35,000 அல்லது 35K US டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய NRIஸ்க்கு அவங்க வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலையும் முதலீடு செய்யலாம், ஈக்விட்டியில முதலீடு செய்யறது, டெட்ல முதலீடு செய்யறது. ஸோ இதற்குண்டான மேபி லீகல் ஆஸ்பெக்ட்ஸ், மேபி ரீபேட்ரியேஷன், பணத்தை வந்து நீங்க திரும்ப யுஎஸ்கோ, கனடாக்கோ அல்லது நீங்க வாழக்கூடிய நாட்டுக்கு எடுக்கிறது, அல்லது நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த பணத்தோடைய பாதுகாப்பு அல்லது இந்த கம்பெனிஸை வந்து யாரு மேனேஜ் பண்றது, இது மாதிரி பல கேள்விகள் இருக்கலாம். இதெல்லாம் அதுதான் இன்னைக்கு ஒரு உரையாடல்ல நம்ம வந்து பண்ண போறோம். கேள்விகள் இருந்தாலும் நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். மேபி வெண்ணிலா மேடம் அந்த கேள்விகளை யார் சார்பாகவும் கேட்கலாம், அல்லது வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 5-10 நிமிடங்கள் இந்த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து கொஞ்சம் கேள்வி பதிலுக்கும் வைக்கலாம். அல்லது எப்போ வேணாலும் பின்னாடி வந்து எங்களுடைய எண்கள் இருக்கு, அதுல நீங்க எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள கான்டெக்ட். ஸோ நான் வந்து கணேஷ் ராதாகிருஷ்ணன் சார்ட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சார், நீங்க வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணியிருக்கிறீங்க, நிறைய அக்விசிஷன் பண்ணியிருக்கிறீங்க யூஎஸ்ல. யூ ஆர் அ நோட்டபிள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஆண்டர்பிரினர் இன் தி யூஎஸ் தமிழ் சர்க்கிள். ஆனா நான் இப்ப பேசுறது வந்து நீங்க அண்மை காலமா எங்களுடைய நேட்டிவ் லீட் அமைப்போடையும் இணைஞ்சு நீங்க ஒர்க் பண்றீங்க. குறிப்பா வந்து நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய Tier 2, Tier 3 டவுன்ஸ்ல உங்களுடைய ஆர்வம் நிறைய இருக்கு. ஸோ ஏன் Tier 2, Tier 3 டவுன்ஸை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்? குறிப்பா அமெரிக்கா வாழ் தமிழர்கள், அமெரிக்கா வாழ் முதலீட்டாளர்கள் வந்து ஏன் Tier 2, Tier 3 டவுன்ஸுக்கு வந்து அவங்களுடைய பங்களிப்பை செய்யணும், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் has emerged as one of the top investment destination நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும். இந்த கடந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் has also signed about 17 MOUs and which pretty much close to 18,000 crores வந்து அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எங்களது being in the IT space and most of my investment was in the IT space. The last இது வந்து பார்த்தீங்கன்னா 3 of the 5 data centers had been a total investment நான் கேள்விப்பட்டு மட்டும் about 7,000 plus crores வந்து தமிழ்நாட்டில் 3 டேட்டா சென்டர் வந்திருக்கு. other 2 went to Maharashtra. But one of the important thing we need to understand is the COVID வந்து has given quite a lot of opportunities. I can call it as a post-COVID opportunities for Tier 2 and Tier 3 cities. நாங்கள் நோட் பண்ண மட்டும் பார்த்தீங்கன்னா as a passive investors, இப்போ Tier 2 cities வந்து முன்ன வந்து அகமதாபாத் or Kanpur or Chandigarh, these kind of things had been with a population less than 1 million, and Tier 3 cities like Madurai, Trichy, நீங்கள் பரோடா இதெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிற அந்த ப்ரெஷர், the Tier 1 cities உடைய ஸ்பேஸ், காஸ்ட், டைம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ராவல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா it is automatically these things are all moving towards Tier 2 and Tier 3 cities. அதுடைய மேஜர் ப்ரெஷர் வந்து இது ஒரு நல்லதுக்கேன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா that improved distribution of wealth will happen inside Tamil Nadu small towns. And most importantா பார்த்தீங்கன்னா Tier 2 and Tier 3ல
there is an outstanding performance we could see on a skill-based. Manufacturing எடுத்துக்கிட்டிங்கன்னா like automotive, இது engineering, textiles, pharma, biotechnology in the side, IT is also, we are witnessing quite a lot of growth. இதுடைய மேஜர் இது பார்த்தீங்கன்னா it is trying to mitigate the disadvantages which are associated in the metro cities பொறுத்தளவுக்கு. The reduced, we call it like quality of life ஆகட்டும், cost of living, very high cost of living in metros, and expensive and time-taking transportation, all the traffic issues, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா tier 2, tier 3 can solve that issue. And particularly நான் பார்க்கறது வந்து increased demands in this area, and lot of people இப்போ எப்படி நாங்க வந்து புலம்பெயர்ந்து அமெரிக்காக்கோ இதுக்கோ வந்தோமோ மெட்ரோ சிட்டிஸ்ல இருந்து, நிறைய பேர் இந்த லாஸ்ட் 2 decades they came from tier 2, tier 3 to tier 1. Now they are willing to go back, and that is going to give an excellent opportunities to do investment. As a passive investor, we together feel there is a great opportunity in these places, and the people over there have been well educated and they are ready to rock. That's what my view is. Yeah, so very, very excellently, shared on this context, sir. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். இன்னைக்கு கூட மேபி அதை ட்ராக் பண்ணல, one of my close associate சுரேஷ் சம்பந்தம் talking on $1 trillion Tamil Nadu economy அப்படின்னு. We are also working aligned with him, and Mr. Suresh and I are kind of associates in that initiative. அதுல பார்க்கும்போது நிறைய பேராமீட்டர்ஸ்ல கணேஷ் சார் சொன்ன மாதிரி தமிழ்நாடு வந்து நம்பர் 1 அல்லது நம்பர் 2ல இருக்குது. குறிப்பா வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ், ஹெல்த் கேர், குறிப்பா எஜுகேஷன். இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 100 அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ல 37 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தமிழ்நாடுல இருக்கு. ஸோ தட் கிவ்ஸ் கிரேட் அமௌண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் என்னன்னா இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஒரு அண்மை காலங்கள்ல குறையுது. பிகாஸ் ஆஃப் நிறைய இன்ஜினியரிங் அவுட்புட் வெளியே வராங்க. குறிப்பா நீங்க நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி தமிழ்நாடுஸ் ஒரு எஜுகேஷன் ஹப்னே சொல்லலாம். ஆனா அதுக்கேத்த மாதிரி இந்த நியூ ஏஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வர்றதில்லை. நிறைய பேர் வந்து நிறைய நார்த் ஈஸ்ட்ல இருந்து வந்து தமிழ்நாட்டுல வேலை பாக்குறாங்க, ஆனா இங்கேயும் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்கன்னா அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி மீனியல் ஜாப்ஸ் பண்றதுக்கு நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து அல்லது வெளியில கல்லூரிகள் இருந்து வெளியே வரக்கூடிய மாணவர்கள் வந்து தயாரா இல்லை. They are looking at bigger opportunities, professional opportunities. They are not interested to go for menial jobs. அதுதான் ப்ராப்ளமே தவிர மற்றபடி வந்து இங்கே உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்க நேரத்துல ஏன் நார்த்ல இருந்து வராங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு கான்டெக்ட்ல பார்க்கும்போது நம்ம புதிய வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்க வேண்டியிருக்கு. ஒரு பெரிய நிறுவனம் வந்து அந்த வேலை வாய்ப்புல உருவாக்க முடியாது. ஸோ நிறைய சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸை நம்ம உருவாக்குறதுக்கு உண்டான ஈகோ சிஸ்டத்தை கொடுத்தா தான் இந்த வேலை வாய்ப்பு பிரச்சனையை தீர்க்கலாம். இந்த கான்டெக்ட்ல ஐ வில் மூவ் ஆன் டு மை குட் ஃப்ரெண்ட் ஆலிவர் கெகாரின். He is doing a wonderful job in Nagarkovil district through his Oliver G Foundation. சார், இப்ப நம்ம பேசின இந்த இஷ்யூ, அதாவது நிறைய இன்டெலெக்சுவல் அவுட்புட் அல்லது நிறைய எஜுகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வராங்க, இவங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை எப்படி நம்ம கொடுக்கறதுக்கு உங்க ஃபவுண்டேஷன் என்ன பண்றீங்க சார் நாகர்கோவில்ல? ஓகே, தேங்க்யூ. ஸோ கணேஷ் சொன்ன மாதிரி the tier 2, tier 3 city is the future of India and especially Tamil Nadu, my belief. So நாங்க வந்து almost 15 years ago, one among the companies that I started, I decided that I was not going to take any venture capital. And the only way to do that is we have to find a low cost operation. And our product solution also required that we need a lot of people. And since I'm originally from Kanyakumari, நான் வந்து சரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இப்படி அங்கே தொடங்கலாமே. கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா 54 colleges, அதில் வந்து almost 18 engineering colleges, 100,000 kids graduate every year, and they all were going to the big cities. So this company that I started, we started with 2 people, just like any startup. And over a period of 5 years, we were able to recruit really good talent. We grew that to like a 300-person company. And that company, primarily because of the product and services that came from Kanyakumari, we were acquired by Thomson Reuters. From Thomson Reuters is still maintaining that operation there in Nagarkoil, actually.
So on the context, then I thought, okay, this, I'm originally from here and this district really gave back to me. What can I do back? When I was thinking about it, I was also the president of Thai Boston at that time. So I was, very intimately involved in developing entrepreneurship in the region. So Boston is all a very mature market. But if I think about it, there were three things required to really promote entrepreneurship in any region. So I thought I will set up a foundation. My foundation is called Oliver G Foundation. We've been doing this for the past 5 years as part of my new company. And by the way, I have another new company also from Nagarkoil, a company called Cape Start. And this company, Kanyakumari is also called Cape, right? Cape of India. So a company in the Cape to help startups. And the idea we started. Most of our customers are North American customers, actually. I've taken companies from here and we build the product in Nagarkoil and they're sold and serviced in the US. So in all this context, when I wanted to do something, I thought similar to how Thai is doing in different parts of the world, I thought we could bring that model to some place like Kanyakumari, and obviously we started in Kanyakumari because I'm from there. And I think this model can be replicated in different places as well. So you need three pillars, right? You need a process to educate people, educate the entrepreneurs on what's involved in creating entrepreneurship and company and so forth. The second thing you need is mentors. There should be enough people to advise, especially new people when they come and how to do it. And I'm glad that somebody's going to talk more about it. And the third thing is obviously funding. So I said, okay, Nagarkoil does not have all of this. And so I have to start somewhere. And so we started this concept of a business plan contest. So we've been doing this for the past 6 years, actually. Every year, we invite entrepreneurs to come and join our mentoring program. We do almost like an accelerator program for 6 months. They come up with their idea. We help them with all the business plan concepts, and at the end of it, they make a pitch and we give them a price of 1 lakh rupees. So idu madri, we've got 6 cohorts so far, and almost 50 companies have come out of it. Not all of them went into companies, especially in the early days. What we were focusing was on college students, and college students actually did a very excellent job. And because of the community, everybody wanted students to get a full-time job and the pressure and all that. Many of them really did not go into the entrepreneurial route. So these days we have changed it. Actually, in March, we had 2020 event. RISE was also a partner along with Native Lead. We had presence from RISE. A lot of people came to Nagarkoil. I think we had a function attended by 2,000 or so people, live event. And so we changed the focus a little bit and said anyone can apply now. And during those 5 years, I think I've solved the problem of not having enough mentors to some extent. So what I did was I took some bright employees of my company. I have like a 350-person team. We trained them throughout this year to be able to understand what's involved. Unfortunately, they are not actual entrepreneurs. And so that sort of involvement is not there, but this is the second best that I could do. So, I sent them to the Malaysia RISE conference as an example. 10 of them attended the RISE Chennai. So they got the groove of how all this thing is done. And so these guys are now able to mentor companies. And for instance, if I can talk about a company called Achu Snacks. Achu Snacks, this is a women-led company, 2 women actually. They came and pitched to us a concept saying, Nama Kanyakumari district snacks. I don't know, Kanyakumari people only will understand what to do. There are a lot of things like Idi Jamandi, something very special as an example, right? Her concept was, all these things are dying and I want to bring them back. So she made samples for us, they were very good. So right now, actually, we are completely taking that company in supporting them. We actually gave them some capital also. And our team members are starting to build along with them an e-commerce platform through which they can sell. They're helping them in their sales and marketing. And, this seems to be that it will become a very successful company. So this woman knew how to cook, but she didn't know how to package it. She didn't know how to market it. She didn't know how to sell it.
and we are able to help her with an ecosystem to do that. And this is something I really think can be replicated in different parts of Tamil Nadu. And especially இப்போ வந்து e-commerce-லாம் இருக்கிறனால you don't have to really have physical presence everywhere. If there are unique products from different parts of Tamil Nadu, they can be mentored and brought to market even to address the global market needs. Yeah, yes, Gaugarin said, I think you are exhibiting a great way of how ecosystem can build from an independent company or for a single company like Cape Start and doing a wonderful job in Nagarkovil, sir. I'll come back to you again. So ஒரு ப்ராசஸ் எப்படி பண்றீங்க, எப்படி வந்து இந்த நியூ ஏஜ் நாலேஜை வந்து எப்படி எடுத்துட்டு போகலாம், எப்படி வந்து இனோவேஷன் டிரைவ் பண்ணலாம், எப்படி பிசினஸ் மாடல்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம், அது எப்படி வேலிடேட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம். பிகாஸ் I attended 2 of your events and I was really amazed with your work, and my sincere appreciations for this. And I'll come back one more round, quicker round next time. So okay, next I go to Siva. Siva, நீங்க வந்து you are a Sri Lankan, the two from upcountry, Malayaha Tamilar, ஒரு university graduate. நம்ம இந்தியாவில் இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்குறோம். பட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா இன்னும் ரொம்ப பெரிய ஸ்டோரிஸ் வரல. உங்களுடைய வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி, இட்ஸ் அ வெரி பிக் ஸ்டோரி, ஜோகோ ஹெல்த். ஸோ ஃப்ரம் அப் கண்ட்ரி சைட் யூனிவர்சிட்டி கிராஜுவேட் டு அ குளோபல் ஆண்டர்பிரினர், ஒரு ஐகானிக் ஆண்டர்பிரினர், இந்த ஸ்டோரியை வந்து ஒரு 3 minutes அந்த ஃபிளாஷ்பேக்கை சொல்ல முடியுமா? ஷூர். ஐகானிக்னா ரொம்ப சொல்லிடாதீங்க. அஃப்கோர்ஸ் நான் மலையத்துல தான் படித்தேன். மலையகம் தெரியும் உங்களுக்குலாம். இட்ஸ் உலகத்திலேயே மிகவும் பின்தங்கிய இடம்னு யுனைடெட் நேஷன்ஸே சொல்லியிருக்கு. ஆப்பிரிக்காவில் இருக்க சில பகுதிகளை விடவே ரொம்ப மோசமான நிலைமையில இருந்து அந்த ஒரு ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். ஒரே ஒரு டீச்சர், 5 வகுப்பு அந்த கிளாஸ்ல, எந்த கிளாஸ்ல படிக்கிறோன்னே தெரியாது. அது கூட எனக்கு கண்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். நான் 1ஆம் படிக்கிற நேரமே 5ஆம் வகுப்பு கணக்கு பார்த்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு எங்க உட்காந்துருக்கேன்னு தெரியாது. ஸோ அப்படி வந்து அஃப்கோர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பேரதேனிய ஸ்ரீலங்காவில் படித்தேன். நான் அங்கே போனேன். ஒன் ஆஃப் த ஃபியூ கிராஜுவேட்ஸ் அந்த நேரம் நம்ம இன்ஜினியரிங் போனது. அப் கண்ட்ரிலேருந்து போக மாட்டாங்க யாருமே. வி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ வி கிராஜுவேட்டட். நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் முடிச்சுட்டு ஸ்ரீலங்காவில் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ் அந்த நேரம். எனக்கு நான் கேம்பஸ் முடிஞ்சோன்னா 5 கம்பெனி எனக்கு வேலை இருந்தது. ஆனால் நான் ஐ பிக்ட் அ ஸ்டார்ட் அப். ஒரு கராஜில் போய் உட்காந்தேன், ஒரு ஸ்டார்ட் அப். அந்த கம்பெனி இப்போ $2 billion கம்பெனி வெர்டுசான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வெர்டுசா இந்தியாவில் இருக்கு. அவங்க வந்து பொலாரிஸை வாங்கினாங்க. இட்ஸ் $2 billion கம்பெனி. அவங்களோட கராஜில் போய் உட்காந்தேன். ஏன்னா ஐ வாண்டட் டு பி இன் த ஸ்டார்ட் அப் வேர்ல்ட் ஃப்ரம் த டே ஒன். நான் யூனிவர்சிட்டியில் படிக்கிற நேரமே பில்கேட்ஸோட பயோகிராஃபி படிச்சுட்டேன் அந்த நேரம். ஸோ அப்புறம் 2 yearsல அப்புறம் நான் அங்கேருந்து யூஎஸ்க்கு வந்துட்டு, அதுவும் இன்னொரு ஸ்டார்ட் அப்புக்கு தான் இங்கே ஜாயின் பண்ணி, then I worked in the pharmaceutical industry for a while. So I always worked for a startup. I wanted to be in the startup world. Apron 2010 I started my first company in the US la, or AI driven healthcare company, or platform. That was 3 years la we became a market leader and we got acquired by IQVIA and company kelipattirpinga. 12 billion revenue, 60,000 employees, the Google of healthcare சொல்லுவாங்க IQVIA. அவங்க அக்வயர் பண்ணாங்க எங்கள் கம்பெனியை. ஸோ நான் வந்து அப்புறம் அவங்களோட ஏஐ டிவிஷன் ஐ வாஸ் ரன்னிங் ஃபார் 6 years ரன் பண்ணேன் ஆக்சுவலி. அப்போ தான் ஜாகோவோட ரிசர்ச்சஸை நான் பார்த்தேன் நியூயார்க் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து. ஜாகோ வந்து ஜஸ்ட் கிவ் யூ குவிக் பேக்ரவுண்ட். ஜாகோ யூசஸ் சென்சர், வேரபிள் சென்சர், அப்புறம் சாஃப்ட்வேர், ஒரு ஏஐ ட்ரிவன் சாஃப்ட்வேரை வச்சு ஸ்ட்ரோக், மற்றது விமென்ஸ் இன்கான்டினன்ஸ், விமெனுக்கு யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும் இல்லையா, அது. மற்றது மென்னுக்கு ப்ராஸ்டேட் சர்ஜரி முடிச்சோன்னே யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும். வயசானவங்களுக்கு யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாமல், மற்றது ஈவன் ஃபீக்கல் இன்கான்டினன்ஸ். அப்புறம் க்ரானிக் லோவர் பேக் பெயின், க்ரானிக் பெயினுக்கும் செரிப்ரல் பால்ஸ், இப்படி நியூரோமஸ்குலர் கண்டிஷன்ற மருந்து இல்லாமல் ஒரு சென்சர் யூஸ் பண்ணி, ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணியிருந்தாங்க நியூயார்க் யூனிவர்சிட்டியில். ஸோ ஐ பிகேம் அன் இன்வெஸ்டர் இந்த கம்பெனி ஒரிஜினலி ஜாகோவில். அவங்க ரீசர்ச்சர்ஸ், அவங்களுக்கு கோ டு மார்க்கெட் தெரியாது. நான் ஆல்ரெடி கம்பெனி பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ ஐ ஃபவுண்ட் அவுட் திஸ் இஸ் பிகர் தேன் ஐ தாட். இனிஷியலி தே ட்ரீட்டட் மை ஃப்ரெண்ட்ஸ் டாட்டர் இந்தியாவில். அவங்களுக்கு செரிப்ரல் பால்சி, ஒரு சின்ன குழந்தைக்கு. ஸோ இதை ட்ரீட் பண்ணோன்னு நான் நினச்சேன் அவங்க இதை விட பெரிய இது இருக்காருன்னு நான் பெரிய வேலையை விட்டுட்டு அந்த நேரம் ஆக்சுவலி ஐக்யூவே எனக்கு
கோஆபரேட் ஜெட் கூட கொடுத்துருந்தாங்க, அதையும் விட்டுட்டு ஐ ஸ்டார்டட் கமிங் பேக் டு மை ஸ்டார்ட் அப் வேர்ல்ட் அகெயின். அப்ப ஜாகோ இப்ப வி லான்ச்ட் இன் இந்தியா, கோயிங் சக்சஸ்ஃபுல். ஆல்மோஸ்ட் 1000 ஹாஸ்பிட்டல்ஸ் ஹவ் சைன்ட் அப் இன் இந்தியா. யூஎஸ்ல இப்பதான் எங்களுக்கு FDA கிளியரன்ஸ் வந்தது. யூஎஸ்ல நாங்க கோவிட் முடிஞ்சோடனே, கோவிட் நேரம் கொடுத்துட்டாங்க, ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. கோவிட் முடிஞ்சோடனே we are going to launch in US and also in Sri Lanka. நான் ஒன்றும் முக்கியமான சொன்னேன்னா, நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோன்னா யூஎஸ்ல வந்து ஃபர்ஸ்டா ஐ ஸ்டார்டட் மை ஆஃப் ஷோ ஆபரேஷன்ஸ் இன் ஸ்ரீலங்கா. ஆக்சுவலி யாருமே போக மாட்டாங்கன்னு ஸ்ரீலங்கா போயிட்டு ஐ டிட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். வார்ல கஷ்டப்பட்ட அடிப்பட்டவங்களையும், அது வந்து போத் சைட்ஸ், நாட் ஓன்லி தமிழ், சிங்களவங்களும் எல்லாரும் அந்த நேரம் வேலைக்கு வந்தாங்க அங்க. So you know economy will give you all sorts of interesting dynamics ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரைட் நவ் ஸ்டில் கம்பெனி வித்த பிறகு நான் கான்ட்ராக்ட்ல போட்டேன், நீங்க ஸ்ரீலங்கா ஆபரேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸ்டில் இட்ஸ் க்ரோயிங் இன் 250 பீப்புள் இன் கொலம்போ ஒர்க்கிங். ஸ்ரீலங்காவோட டைனமிக்ஸ் தெரியும் உங்களுக்கு, நாங்க எல்லாரையும் ஹையர் பண்ணணும், அப்பதான் யூ கேன் சர்வைவ், ரைட்? ஸோ பட் வி ஆர் வெரி வெரி நியூட்ரல் ஹூ வி ஹையர், பட் இட்ஸ் டூயிங் வெரி வெல். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. I just realized நேத்து கூட சொன்னாங்க 60 பேர் ஹையர் பண்ணாங்கன்னு புதுசா. Most of them from Jaffna University, which I'm very happy about it. So that's my story, Siva. Yeah, great. It's very inspiring because every region, ஒவ்வொரு ரீஜன்லயும் வந்து அங்க வரக்கூடிய இளைஞர்கள் வந்து அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸுக்கு முதல் பாயிண்ட் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்ரீலங்கன் யூத்துக்கு, அதுவும் குறிப்பா வந்து மலையக தமிழர்களுக்கு வந்து நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா நாங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விருப்பம். ஏன்னா அது ஒரு பெரிய மாற்றங்களை வருங்காலத்துல உருவாக்கும். ஸோ உங்களுடைய பயணமே ஒரு பல வெற்றிகளுக்கு வழிகோல் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. என்னுடைய வாழ்த்துக்கள் சிவா, உங்களுடைய மேலும் மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு. நேரம் கருதி நம்ம கொஞ்சம் குயிக்கா போகலாம். ஸோ ஐ கோ மூவ் ஆன் டு மிஸ்டர் Vethanayahan. Vethanayahan sir, you are part of the Sri Lankan government and working in Jaffna la neenga work பண்ணிருக்கீங்க. ரீசெண்டா ரிட்டையர் ஆயிருக்கீங்க. ஒரு ஸ்ரீலங்கன் ஈகோசிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய முதல் கேள்வி வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இப்போ, குறிப்பா தொழில் முனைவோர்களுக்கு ஒரு புது இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணா என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா சார்? அது வடக்கு இலங்கையை, வடக்கு கிழக்கை பொறுத்த மட்டிலே கூடுதலாக இப்பொழுது உள்ள ஒரு முக்கியமான பிரச்சனை வேலைவாய்ப்பின்மை தான். இளைஞர்கள் மிக கூடுதலானவர்கள் வேலைவாய்ப்பின்மையால் இருக்கிறமையினாலே அவர்கள் கூடுதலாக அந்த சமூக பிறழ்வுகளிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த நேரத்திலே மிக முக்கியமாக வடக்கு கிழக்கு தேவையாக இருக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய இடம் புலம்பெயர்ந்தவர்கள் இங்கே எங்களுடைய வடக்கு கிழக்கிலே வந்து முதலீடு செய்ய வேண்டும், அவர் கூடிய வேலைவாய்ப்பை ஈடு செய்ய வேண்டும் என்றதான் உண்மையிலே ஒரு எல்லோருடைய விருப்பமும் நோக்கமாக இருக்கின்றது. அல்லாவிட்டால் அந்த இளைஞர்கள் ஒன்று இளைஞர்கள் சமூக பிறழ்வுகளில் ஈடுபடுவது ஒன்று, அதைவிட தொடர்ந்தும் வெளிநாடுகளுக்கு இங்கிருந்து திரும்பி சென்று கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். அதுகளையும் நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டுமா இருந்தால் இங்கு கூடுதலான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய முதலீட்டு திட்டங்களை ஏற்படுத்த வேண்டும். இப்பொழுதுள்ள நிலைமையிலே அரசாங்கமும் வந்து நம்முடைய அரசாங்கம், இலங்கை அரசாங்கமானது முதலீட்டாளர்கள் இங்கு வர வேண்டும் என்றதுக்கான சில கவர்ச்சிகரமான திட்டங்களை முன்னெடுத்துகின்றது. ரெட்ரபிசம் இருக்கின்றது, அதை நான் மறக்கவில்லை. கணக்கு இருக்கின்றது ரெட்ரபிசம், இந்த சிவப்பு நாடா என்று சொல்லப்படுகின்ற ரெட்ரபிசம் இருக்கின்றது அலுவலக ரீதியாக. ஆனால் அதுகளை இல்லாமல் செய்கிறதுக்காகவும் இப்ப ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் என்றதை கொண்டு வர்றதுக்கும் போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் BOI வந்து ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஒரே கூரையின் கீழேயே எல்லா அவர்களுக்கு தேவையான முதலீட்டாளர்களுக்கு தேவையான கர்மங்களை ஆற்றுவதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அது மட்டுமல்ல, சில சர்வீசஸ் வந்து ஆன்லைன்ல செய்யக்கூடிய ஒரு நெடுக எல்லாவற்றுக்கும் வந்து அலைந்து தெரியாமல் ஆன்லைன்லேயே சில சர்வீசஸ் செய்யக்கூடிய நடைமுறைகளை இப்பொழுது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அவர்கள் வெகு விரைவிலே அந்த BOI வந்து அதை நடைமுறைப்படுத்தும் என்று எதிர்பார்க்கணும் விரைவிலே. அது மட்டுமல்ல, இங்கு வருகின்றவர்களுக்கு சில கவர்ச்சிகரமான அனுகூலங்களை அரசாங்கம் மேற்கொண்டு வருவது. முக்கியமாக இங்கு முதலீடு செய்கின்றவர்களுக்கு 99 வருட லேண்ட் லீஸ் வந்து 99 இயர்ஸ் கான்ட்ராக்டில் வந்து கொடுக்கிறார்கள். அப்போ அதுவும் ஒரு நல்ல திட்டமாக இருக்கிறது இங்கு வருகின்றவர்களுக்கு. மற்றது இப்பொழுதுள்ள தற்போதுள்ள நிலைமையிலேயே அரசாங்கம் வந்து உண்மையிலே ஒரு பட்ஜெட் டெபிசிட் மிக மோசமான ஒரு நிலைமையில இருக்கின்றது. எக்ஸ்பெக்டிச்சர்ஸ் வந்து வெரி ஹையா இருக்கின்றபடியினாலே அவருடைய வருமானம், அந்த இன்கம் வந்து வெரி லெஸ்.
ஆகவே அந்த அது மட்டுமல்ல, இப்ப COVID-19 கூட மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அரசாங்கமானது தான் இந்த கூடுதலான இந்த சர்வீஸ்களை செய்ய கடினமாகத்தான் இருக்கும். ஆகவேதான் முதலீட்டாளர்கள் இங்கு வர வேண்டும் என்ற ரீதியிலே அவர்கள் நடவடிக்கை. தடங்களுக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் நடுவுல இது பண்றதுக்கு மன்னிக்கணும். இப்போ இது அப்படியே ஒரு தொடர்ச்சியா இப்ப வடக்கு கிழக்குல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான முதலீட்டு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வடக்கு கிழக்கை பொறுத்த மட்டிலே உண்மையிலே எங்களுக்கு மிக முக்கியமானது கடல் வளம், அதாவது மீன்பிடித்துறை, மற்றது விவசாயம், மற்றது விவசாயத்தோடு சேர்ந்ததாக லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட், மற்றது டூரிசத்துக்கான முக்கியமான இடங்களும் இருக்கின்றன. அந்த வகையிலே எமது வடக்கு கிழக்கை பொறுத்த மட்டிலே இதை நாங்கள் கடல் தொழிலை எடுத்தமாக இருந்தால் நாங்கள் இந்த பிரச்சனைகள் எமது நீண்டகால யுத்தங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட கிட்டத்தட்ட 40% உற்பத்தியை, இலங்கையினுடைய உற்பத்தியை வடக்கு மாகாணமே செய்து வந்தது அன்று நாளிலே. இன்று நாங்கள் அதை விட அரவாசியான தொகையைத்தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். இந்த யுத்தம் அந்த பிற்பாடு அவை அந்த 20% தான் இப்பொழுது நாங்கள் அச்சீவ் பண்ணி இருக்கிறோம். அவை நாங்கள் கூடுதலான முதலீடுகளை அதில் செய்வதாக இருந்தால், அதாவது இப்பவும் எங்களுடைய மீனவர்கள் டே டு டே போட்ஸ், அதாவது காலமையில வலிக்கிட்டு மாலையில் வருவதாகத்தான் இருக்கிறார்கள். மல்டி டே போட்ஸ் ஒரு சிலர் தான் அதை பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறானவர்களுக்கு அந்த மல்டி டே போட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து அவர்கள் கூடுதலான அந்த மல்டி டே போட்ஸை பாவிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்தால் கூடுதலான உற்பத்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பெற்றுக்கொள்ள கூடியதாக இருந்தால் அதையொட்டிய முதலீட்டாளர்கள் இங்கு வரக்கூடியதாக இருக்கும். அந்த உண்மையிலே இந்த வெசல்ஸை இந்த வெசல் யாட் ஃபேக்டரி இடலாம். அதே மாதிரி இங்கு எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இந்த வெசல்ஸ் ரோலர்ஸ் அந்த இதுகளை ரிப்பேர் பண்றது கூட ஒரு இடங்கள் இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. அப்புறம் அந்த நிலைமையிலே இவற்றை முன்னணி செய்து கொண்டு போகமாக இருந்தால் கூடுதலானவர்களை நாங்கள் அதிலே ஈடுபடுத்தக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, எங்களுக்கு இந்த அச்சுவேலி மற்றும் வவுனியாவில கூட கைத்தொழில் பேட்டைகள் என்று இருக்கின்றன. கைத்தொழில் பேட்டைகள் அது நீண்ட காலமாக யுத்தத்துக்கு முதல் திறமாக இயங்கி வந்தவை. இப்பொழுது அதிலே உதாரணத்துக்கு நான் அச்சுவேலியில சொல்வதாக இருந்தால், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அச்சுவேலியிலே 50 ஏக்கர் காணியிலே அந்த தொழிற்பேட்டை அமைத்திருக்கிறார்கள். அதிலே இப்பொழுது 25 ஏக்கருக்குரியதான் இந்திய அரசாங்கம் உதவியினோட செய்யப்பட்டது. இந்திய அரசாங்கம் அந்த உதவியை செய்த பொழுதிலும் அது அந்த 25 ஏக்கரை கூட முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறோம். கூடுதலான முதலீட்டாளர்கள் வந்தால் மீதியை கூட இந்திய அரசாங்கம் அதுக்கு செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றது. அந்த மேலதிகமான சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை செய்வதற்கு இந்திய அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் இப்பொழுது எங்களுக்கு மிக முக்கியமாக இந்த பலாலி ஏர்போர்ட்டை செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்ல, KKS ஹார்பரை கூட இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் அதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டது. இவ்வாறான அந்த ஏற்பாடுகள் வந்திருந்தால் கூடுதலானவர்களை அது கவரக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமில்ல, இப்ப கூடுதலாக கொழும்பு மற்றும் முக்கியமான நகரங்கள்ல இருந்து வடக்கு கிழக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மிக முக்கியமான ரோட்ஸ் டெவலப்மெண்ட் அது டெவலப் பண்ணி பட்டு கொண்டிருக்கின்றது. இப்ப ஹைவேஸ் கூட அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மற்றது அரசாங்கம் இந்த கைத்தொழில் பேட்டிகளிலே முதலீடுகளை கூட 2 வருடத்துக்கு எலக்ட்ரிசிட்டி கூட 50% அந்த பேமெண்ட்டை வெய்ஃபோ பண்றார்கள். அவர்கள் 50% தான் அதை கொடுக்கிறார்கள். மற்ற 50% அவர்கள் அரசாங்கமே அதை பொறுப்பேற்கின்றது. அதே மாதிரி இந்த முதலீட்டாளர்கள் இங்கு முதலீடு செய்கின்ற பொழுது அவர்கள் அந்த முதலீட்டுக்கு ஏற்ப 200%, அதாவது 2 மடங்கு கூடுதலான தொகையை அவர்கள் பெறப்போகின்ற டெக்ஸ் சார்ந்த விடயங்கள்ல இருந்து டெக்ஸாலேயே அதை கழித்துக் கொள்ள முடியும். அவ்வாறான விடயங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, கூடுதலான அவர்கள் முதலீடு செய்வதற்கு எந்த விதமான டெக்ஸும் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. முதலீடு திரும்ப உங்கள்கிட்ட வரேன். இன்னொரு பேச்சாளர் இருக்கிறாரு, அவருடைய பேசிட்டு நான் வரேன். சோ நீங்க சொன்னதுல இருந்து பார்க்கும்போது ஒரு 3 துறைகள்ல, குறிப்பா கடல் சார் தொழில்கள், விவசாயம், சுற்றுலா, இன்னும் சிறிய ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி இதுல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இலங்கை அரசாங்கமும் யுத்தத்துக்கு பிந்தைய காலத்துல பெரிய வாய்ப்புகளை வழங்குறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ புதிய பிசினஸ் மாடல்ஸை நம்ம டெவலப் பண்ணா, நான் நினைக்கிறேன் இலங்கையில குறிப்பா வடகிழக்கு மாவட்டத்துல மாகாணங்கள்ல
மலையக பகுதிகளில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவலுக்கு மிக்க நன்றி ஐயா. கடைசியா மன்னிக்கணும் குமரன், உங்களுக்கு ரொம்ப நேரம் காக்க வச்சதுக்கு. நீங்க வந்து நிறைய பெரிய கார்பரேட்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கிறீங்க, கன்சல்டன்டா இருந்திருக்கிறீங்க. யூ ஹேவ் கிரேட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டார்ட் அப்ஸ்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. அடுத்த ஒரு ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்கள்ட்ட நான் கேட்க போற முதல் கேள்வி வந்து, இப்போ வந்து நம்ம வந்து ஓகே, நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க லைக் சிவா, ஆலிவர் எல்லாமே வந்து வெரி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் என்டர்பிரினர்ஸ். ஸோ உங்களுடைய ஒரு கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய புது விஷயங்களை பார்த்திருப்பீங்க, புது ஐடியாஸை பார்த்திருப்பீங்க, அது எப்படி வந்து க்ரூம் ஆச்சு அப்படின்னு பார்த்திருப்பீங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய குறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பணம் கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இங்க லோக்கல்ல ஃபண்ட் ரைஸ் பண்றது கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பட் அந்த எக்ஸ்போஷர், நாலேஜ், ஒரு ரைட் கைண்ட் ஆஃப் மென்டர்ஷிப்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அமெரிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லீடிங் நாலேஜ் ஹப். ஸோ அந்த கான்டெக்ட்ல எப்படி வந்து ஒரு மென்டர்ஷிப் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி சிவா. முதல்ல பேச அனைவருக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றி. நம்ம பிறந்த மண்ணுக்கு திரும்பி போய் செய்யணும்னு நினைக்கிறது, அதுவும் குறிப்பா இழுத்துல ஒன்றும் இல்லாத நிலையில இருந்து மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் என்னுடைய சிரம் தாழ்த்தி தலை தாழ்த்தி எல்லாம் வணங்குகிறேன். முக்கியமா வந்து இந்த மென்டர் மென்டி ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மென்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். என்னுடைய ஸ்டார்ட் அப் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் அண்ட் இப்போ திரும்ப ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அடிப்படையாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் ஒண்ணுதான் முக்கியம்னு பல பேர் நினைக்கிறாங்க. நம்ம ஊர்ல இருக்காங்க, ஐயோ பணம் இல்லை நம்ம அதனால செய்ய முடியல. பட் பணம் இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட் மென்டர்ஷிப் இல்லைனாலும் யூ வில் ஃபெயில். ஸோ அந்த 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 அது வந்து ஒரு ட்ரஸ்டட் ரிலேஷன்ஷிப். இப்போ ரொம்ப நிறைய 20 ஆண்டுகள் அனுபவம் இருக்கவங்க தான் மென்டரா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. இப்போ இருக்க டெக்னாலஜியில் வந்து இந்த வேர்ல்ட் ஹஸ் பிகம் ஃபிளாட். அதனால உங்களுக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து இட்ஸ் சேஞ்சிங் ஸோ ஃபாஸ்ட். அதனால இப்போ ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் இருக்கவங்க கிட்ட இருந்து 20 ஆண்டுகள் அனுபவம் இருக்கவங்க கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இது இட்ஸ் அ மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்து ஒவ்வொரு நம்ம இந்த மென்டர், மென்டி அண்ட் மெத்தட் இது மூணுமே இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும்னா ஒரு ட்ரஸ்டட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஒரு ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் இருக்கணும். அந்த பிளாட்ஃபார்மை நம்ம உருவாக்கணுன்றது தான் நான் நினைக்கிறேன். ப்ரிசைஸாக ஆக்ஷனபிள் ஐட்டம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிஸ்கஷன்ல இருந்து மென்டர்ஷிப்புக்கு ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கலாம் நம்ம தமிழர்களுக்காகவே. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா தமிழர் இல்லாத நாடு இல்லை, தமிழருக்குன்ற நாடு இல்லைன்றது போய் we can create a virtual entity. நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றதோ, இப்போ வந்து நீங்க வேற வேற சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா வேற வேற இனக்குழுக்கள் வந்து அவங்களுக்கு சில இப்போ குஜராத்திஸோ இல்லை வேற மக்களோ வந்துட்டு தேர் வெரி டைட்லி நெட். நம்ம வந்து அது மாதிரி பண்ண முடியும். அதுக்கு இந்த நேட்டிவ் லீட்ஸும் சரி ரைஸும் சரி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இதில் வந்து ஒரு மென்டர்ஷிப் பிளாட்ஃபார்மை நம்ம நிச்சயமா உருவாக்கி அதை we can take it to the next level நினைக்கிறேன் நான். யா, ஸோ தேங்க்யூ. அடுத்த ஒரு ரவுண்ட் குயிக்கா இன்னும் ஏன்னா நமக்கு நேரம் கருதி இன்னும் ஒரு 5-6 நிமிடங்கள்ல நம்ம இதை முடிச்சிடுவோம். I think already we've crossed the time limit. Maybe I request the organizers to extend maybe 5-10 minutes time so that we can give a fulfillment. சிவா நடராஜா, நீங்க வந்து எனக்கு ஒரு இப்ப நம்ம வந்து இந்த ஈகோசிஸ்டம் பத்தி பேசுறோம், உங்களுடைய ஜேர்னி பத்தி பேசணும். இப்ப பொதுவா நாங்க இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஒரு $10,000 யூஎஸ்ல இருந்து நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலோ, அல்லது நாங்க ஒரு ஜெனரல் கணக்கு வச்சுக்கோ ஒரு பீரியட் ஆஃப் 3 years ஒரு $35,000 இருந்தாலோ, டு ஸ்டார்ட் வித் வந்து ஒரு $10K இருந்தா கூட யூ கேன் பிகம் அ பாசிவ் இன்வெஸ்டர். ஸோ தட் இஸ் இவ்வளவுதான் இருக்கணும், ஒரு $1 million இருக்கணும், பல $1 million இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. இது ஒரு சைட்ல இருக்கு. இதுக்கு நான் கடைசி நிறைவுரை வரும்போது எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறதுக்கு வரேன். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் இலங்கையில அந்த ஈகோசிஸ்டம் இருக்கா? அது என்ன பிரச்சனைகள் அங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த குறிப்பா ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? சோ அங்க வந்து இந்தியால மாதிரி இல்ல சிவா. ஸ்டார்ட் அப் கன்செப்டே அங்க இன்னமும் பிசினஸ் அப்படின்னா ஒரு கடை திறக்கணும், நானே பிசினஸ் வச்சிருக்கணும், எக்விட்டி பிரிச்சு கொடுக்கணும், அந்த கன்செப்ட் இன்னும் வரலங்க. சிங்கிளிஸ் கம்யூனிட்டியில இருக்கு. இப்ப நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து கொலம்புல ஸ்டார்ட் பண்ணி இப்ப சிங்கப்பூர் கம்பெனிலாம் வந்து வாங்குறாங்க. ஓரளவுக்கு இந்த
அதுவும் கலம்புல இருக்கிற சிங்கல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வெளிநாட்டுல எல்லாம் படிச்சுட்டு வந்து they have that concept, so they are starting by word to எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கராஜ்ல தொடங்கி இன்னைக்கு ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி ஆயிடுச்சு. அந்த மாதிரி குட்டி குட்டி நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கு. ஈவன் மில்லேனியம் ஐடின்னு ஒரு கம்பெனி லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதில் தான் ரன் பண்றாங்க. பிரிட்டிஷ் ஏர்வேஸ், WNS ஒரு கம்பெனி இந்தியாவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. WNS ஒரு கம்பெனி அது வந்து ஆக்சுவலி ஸ்ரீலங்கால ஸ்டார்ட் பண்ண கம்பெனி, ஸ்ரீலங்கன் கம்பெனி. WNS இப்போ $400 million $600 million ரெவன்யூ, சாரி மேஜர் கப்பல் $1 billion ரெவன்யூல இருக்கு. ப்ராப்ளம் ஸ்ரீலங்கால வந்து நம்ம பகுதியில் இப்போ Tier 2 மாதிரி இப்போ ஜாஃப்னா, ஹட்டன் அந்த மாதிரி இதுல கான்செப்ட் எல்லாம் பிசினஸ் அப்படின்னா கடை, பிசினஸ்னா ஃபேமிலி பிசினஸ் அதுதான் இருக்காங்க. நல்ல பணக்காரங்களா இருக்காங்க, ஈவன் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிலாம் வச்சிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம இந்த எக்விட்டி பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் அந்த கான்செப்டை கொண்டு வரணும். ஏன்னோ நான் ஆல்வேஸ் அங்க வந்து சின்ன விஷயம் சொல்வேன், நீ ஒரு சின்ன பீட்சா வாங்கி நீயே சாப்பிட்றத விட ஒரு பெரிய பீட்சால பெரிய துண்டு சாப்பிடு நீ அப்படின்னு. That's the whole concept of startups. You're giving up equity but your pie becomes bigger, right? So அந்த education முதல்ல முக்கியம் அவங்களுக்கு. அந்த ஏன்னா ஐயோ என் கம்பெனில 60% வாங்கிட்டு ஓடி போயிருவானோ அப்படிலாம் யோசிப்பாங்க. that whole concept of investment and taking equity, அப்படி இருந்தா ஐடியாவுக்கு பஞ்சம் இல்ல சிவா. எல்லா கண்ட்ரிலயுமே எல்லாருமே கட்டிக்காரங்க தானே. there is nobody that is unique in this world. just extreme, there are opportunities. இப்ப சார் சொன்ன மாதிரி ஜாஃப்னால இல்லாத ரிசோர்சஸ் கிடையாது. வேற எந்த நாட்டிலையும் இந்த ஈழ போற நடந்தா அவ்வளவு பேரும் பட்டினில செத்து போயிருப்பாங்க. because the resources ஜாஃப்னா அந்த வடகிழக்கு survived, right? because of everything is there. that you can survive as an independent place. So அந்த மாதிரி resources இருக்கு. ஆனா இந்த concept of startups, concept of investment, concept of giving up equityங்கிறது அங்க வரணும். வெஞ்சர் கேபிட்டல்ங்கள பேரே கிடையாது, அங்க ஒரு VCயே கிடையாது ஸ்ரீலங்கால. there is no VC. இந்த மென்டர்ஷிப் அப்படி சின்ன சின்ன பண்றாங்க. பட் it starts with basic education of startups and entrepreneurship and equity and venture capital. That is fundamentally required, Shiva. Yeah, so that's great. நம்ம எப்பவுமே இப்ப நாங்க தமிழ்நாட்டுல கூட நேட்டிவ் லீட் ஆரம்பிக்கும் போது ஒரு 7 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வேர்ட்ஸே புதுசா இருந்தது. ஸ்டார்ட் அப், வேல்யூவேஷன், ஸ்கேலிங், இதெல்லாம் புதுசா இருந்தது. அப்போ இன்னைக்கு இலங்கையில அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. மேபி ஒரு வர்ஜின் மார்க்கெட்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பேசிக் ஈகோ சிஸ்டம் பில்டிங்ல இருந்து நம்ம பண்ண வேண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஐ திங்க் உங்களுடைய கனவுகள் இலங்கையில ஒரு 2-3 இடங்கள்ல இந்த மாதிரி இன்குபேட்டர்ஸ், வெஞ்சர் கேபிட்டல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ ஹோப் வெரி சூன் வி வில் realize your dreams னு நினைக்கிறேன் சிவா. ரெண்டு தொடங்க போற சிவா. just I'll finish with it. One in Jaffna, one in Hatton. We are starting 2 incubators. But that's my plan. So I will talk to you. So if as an action item. Yeah. We'll be really happy to associate with this initiative, Siva. Yeah. So Ganesh sir, நீங்க வந்து தமிழ்நாட்டுடைய வாய்ப்புகள் பத்தி நல்லா சொன்னீங்க. சுருக்கமா நீங்க இப்போ மேபி நேட்டிவ் லீட் மூலமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. தோ டைரக்டா இல்லைன்னா கூட எங்களுடைய ஒரு சர்க்கிள்ல இருந்து பண்ணிருக்கீங்க. இத பத்தின உங்களுடைய அனுபவங்கள் என்ன? இந்த ஏர்லி ஸ்டேஜ் அனுபவங்கள் என்ன சார்? இது எதுக்காக கேட்கிறேன் அப்படின்னா, இந்த Tier 2 Tier 3 பத்தி நீங்க நல்ல ஒரு ஹோப் கொடுத்தீங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இங்க நம்ம போடுற பணத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களா, ஃபவுண்டர்ஸ் இருக்கிறாங்களான்னு ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக கேட்கிறேன். Definitely. Since due to time, last 6 months I was involved with Native Lead. நானும் அதை க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன். The rapid change which has come, the energy and the motivation among this Tier 2 Tier 3 cities was very very impressive. I could see that the people over there, not only they are already educated well, they are ready to put in that effort. நீங்க pricing point of viewல பாத்தீங்கன்னா Tier 1 cities or Tier 2 cities, they are trying to do more with less money. Adula ஒரு பெரிய advantage as an investor for us. And as I already mentioned that our investments are there in USA, Canada, Brazil, Dubai, இந்த மாதிரி ஸ்பெயின்ல எல்லாம் இருக்கிறதால we thought there is a great avenue when Tier 2 Tier 3 cities are there. In the recent native lead மூலமா எங்களுக்கு தெரிய வந்தது, we encountered young women, because I am a very big believer of promoting women entrepreneurship. And we got to bump into a person called Shanmugapriya, and she was running a very unique business, unique threads in சொல்லிட்டு அவங்க ஒரு interior Tier 2 Tier 3 cities இருந்து வந்து she could start with 20K and she could able to take this venture to 3 crores. Not that the money part alone, how she has done it, we were extremely impressed with her uniqueness and the business model. She used only WhatsApp
and she could able to bring in gain about 7,200 resellers, which was very impressive. And we decided to not only invest but mentor her to implement all these latest and greatest technologies which we are well aware of, including drop shipping and all these integrations of e-commerce. But the most important part I wanted to quickly tell is an IIM Ahmedabad came to study our business model in 2017. அவங்க அதை படிச்சுட்டு they went and started raised enormous amount of money from prominent ventures, and they could able to do a turnover of 84 crores in less than 3 years. இந்த ஒரு விஷயம் தான் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தது, where we have come down to help her out. பட் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லி முடிக்க விரும்புறது வந்து, இந்தியன் ஸ்டார்ட் அப் நீங்க சொன்ன மாதிரி டுடே மணி இஸ் நாட் அன் இஷ்யூ. ஆஸ் யூ ரைட்லி செட், மணி சார்னு சொன்னாரு, அந்த மென்டர்ஷிப். But I am talking about a fundamental lacking thing right now. If they are trying to work with the global community now, they have to also learn customer experience. How they are very good in programming backend, but when it comes to presentability, most importantly, customer experience is a big gap over there, where we should also try to see how we can mentor them coming from this part of the world. And thanks for this time. Yeah. So thanks for supporting this company. I mean, like Unique Threads, and hope to see I mean a great scale in the coming years, sir. Kumaran, sir, இப்போ நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஒரு சின்ன குயிக் கொஸ்டின் சார். லைக் நம்ம வந்து இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி பேசுறோம், தமிழ்நாடு பத்தி பேசுறோம், ஸ்ரீலங்கா பத்தி பேசுறோம். என்னுடைய சில நண்பர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் யூஎஸ், நார்த் அமெரிக்கால என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைக் அங்க இருக்கக்கூடிய தமிழ் கம்யூனிட்டி, இதுல ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் அங்க வந்து ஆண்டர்பிரினர்ஸா மாறுறாங்க. யூஎஸ் இஸ் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இப்போ அங்க இருக்கக்கூடிய, இப்போ நீங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் இதுக்குள்ள வரீங்க. இந்த கல்ச்சர் எப்படி இருக்கு சார்? எப்படி இருக்கு? இன்னொன்னு வந்து இது நிறைய வர்றதுக்கு நம்ம யூஎஸ்ல என்ன, ஏன்னா எங்களுடைய பேராசை என்ன அப்படின்னா, யூஎஸ்ல இருக்கக்கூடிய தமிழ் கம்யூனிட்டியில நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்தாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இன்னும் மேலும் வாய்ப்புகள், மேலும் முதலீட்டு வாய்ப்புகள் கிடைக்குங்கிறது எங்களுடைய பேராசை. சோ அந்த தடை என்ன? அது அந்த கலாச்சார மாற்றம் நடக்குதா? நல்ல கேள்விங்க. Sorry to intervene. So can we just keep it short? Now we are already running short of time. Yeah, yes. I know. Yeah. Thank you, sir. Okay, 2 minutes. நல்ல கேள்விங்க. Yes. Okay. ஃபர்ஸ்ட் வந்து I just want to touch upon Ganesh அவங்க சொன்னதையும். ஏன்னா இது வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்னாரு. கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் லாஸ்ட் 10 years I've been dealing with it, and what I find out in both Tamil Nadu as well as Bangalore companiesல பாத்தீங்கன்னா, the greater technology back endல work greater பண்ணுவாங்க. But technical solution வச்சுட்டு நீங்க unless you solve a business problem and whether you can convey it to the customer and selling, marketing and customer experience journey வந்து very important. அது நீங்க கேட்ட கேள்வி வந்துட்டு தமிழர்கள் ஏன் வந்து இது பண்றதுன்னா, டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டேஜஸ்ல வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு மக்களுக்கு, அதனால வரமாட்டேன்றாங்க. ஒன்று வந்து தயக்கம், இன்செக்யூரிட்டி. அடுத்து வந்துட்டு சோல் பிரெட் வின்னரா இருப்பாங்க நிறைய பேர். இல்லை வந்து சிட்டிசன்ஸா இல்லை, பெர்மனன்ட் ரெசிடென்சி இல்லை, திரும்பி போயிடுவோமோ, அது விசா குழப்பங்கள், அந்த குழப்பங்கள் நிறைய பேர் இருக்கு, அதனால வந்து வராம இருக்காங்க. பட் எல்லாத்துக்கும் அந்த தடையை மீறி நான் என்ன சொல்ல வரேன், நான் இப்போ இந்த நம்ம தான் சோலை ஒருத்தர ஆரம்பிச்சு பெருசா வளர்க்கணுன்ற காலம் போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் சோஷியல் மீடியா வேர்ல்டு. இது வந்து நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பல பேர் ஒன்னா சேர்ந்து நீங்க யூ கேன் ஓவர் கம் ஈச் அதர்ஸ் வீக்னஸஸ் பை காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். அந்த மைண்ட் செட்ல வரணும். ஒருத்தர் போட்டியா நினைக்கிறத விட நம்ம பார்ட்னரா நினைக்கணும்ன்றது ரொம்ப கத்துக்க வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன் தமிழர்கள் கிட்ட. நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு தயக்கம் இருக்கு. தனியா வந்து போய் ரிஸ்க் டேக்கர்ஸ், அடிப்படையா நம்ம ரிஸ்க் டேக்கர்ஸ் கிடையாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம் இங்க இருக்கிற மக்கள். அதனால பொதுவாக எங்கேயோ போறாங்க, அது ஒரு வேலை செய்யறாங்க, அது ஒரு சம்பளம் வருதுன்னா ஸ்டேஜா எதுக்கு வந்து நம்ம அப்செட் பண்ணிக்கணும் ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்க வாழ்க்கைய அப்படிங்கறது ஒரு மனப்பான்மை பொதுவாக மக்களிடம் நிலவுகிறது. சிவா, உங்க அட்ரஸ் பண்ணுங்க. Yeah, so maybe in want of time, I'll summarize. So இந்த இது கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துலயும் மாறுது. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல மன்னிக்கணும், I couldn't come back to Oliver sir and
and the Vethanayahan sir in what of time இன்னும் ஒரு கட்டத்துல இன்னொரு நிகழ்வுல நம்ம இன்னும் விரிவா பேசலாம். நம்ம என்னுடைய நோக்கம் நிறைவேறது நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு நிமிடங்கள் இதை தொகுத்து நான் முடிச்சிடுறேன். நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் டுடே செஷன் இந்த பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு மற்றும் இலங்கையில வந்து சூழல் எப்படி இருக்கு, முதலீட்டு வாய்ப்புகள் அப்படிங்கும்போது நம்ம வந்து பெரிய இண்டஸ்ட்ரீஸ், பிக் கார்பரேட் அப்படிங்கிற கான்டெக்ட்ல இல்லாம தனி நபர்கள் ஒரு $10,000 இருந்தா நாம இன்வெஸ்ட் பண்ணலாமா, நம்ம ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, சேலத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா, மதுரையில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் மதுரையில இன்வெஸ்ட் பண்ணலாமா, கோயம்புத்தூர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதா, இந்த பணத்துக்கு வந்து நமக்கு ஒரு இங்க ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குதா, அதெல்லாம் ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னா வந்து இப்ப நாங்க நேட்டிவ் லீட்ல இருந்து நாங்க we are going to launch ஒரு வெஞ்சர் ஃபண்ட் ஒன்று ஆரம்பிக்க போறோம். அதுக்கு உண்டான ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வெஞ்சர் ஃபண்ட்ல வந்து ஒரு இண்டிவிஜுவலும் நீங்க வந்து ஒரு பாசிவ் இன்வெஸ்டர் ஆகலாம். 2 crore உங்களுடைய நெட்வொர்க் இருக்கணும், அவ்வளவுதான். அல்லது ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்டர் ஆகலாம். ஸோ எங்க இருந்து வேணாலும் பண்ணலாம். ரிபேட்ரியேஷன் பாசிபிலிட்டி இருக்கு. லீகலி we will take care of all the hassles. ஸோ இதுல வந்து ஒரு 25% வந்து நாங்க அவுட் சைட் இந்தியாவுக்கும் நாங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபண்ட்ல இருந்து ஸ்ரீலங்கால இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா we can invest up to say for example if we are raising 100 crores 25 crores வந்து நாங்க இந்தியால இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அதை சால்வ் பண்றதுக்கு இன்னைக்கு இங்க வந்து சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் இருக்கு. ட்ரஸ்டட் பீப்புள் ஆர் தேர். ஸோ இது ஒரு மெசேஜ். அதே நேரத்துல வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. சிவா அவருடைய தனிப்பட்ட ஜேர்னியை வந்து ஷேர் பண்ணார். ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாம் ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அதுக்குண்டான தீர்வுகளையும் சொன்னாரு. வேதநாயகம் சார் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கவர்மெண்ட்ஸ் என்ன செய்யக்கூடிய இதெல்லாம் சொன்னாங்க. குறிப்பா வடக்கு கிழக்குல வந்து சொன்னாங்க. அதே மாதிரி ஆலிவர் சார் வந்து நாகர்கோவில்ல என்ன செய்யறாங்க அப்படின்னு அவருடைய வண்டர்ஃபுல் ஜேர்னியை ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி குமரன் வந்து ஒரு நியூ ஸ்டார்ட் அப் பெர்ஸ்பெக்டிவ்லையும் அவருடைய வாஸ்ட் கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் எப்படி ஒரு மென்டர்ஷிப் மாடல் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஸோ டு சம்மரைஸ், great opportunities ahead for Tamil community, young Tamil entrepreneurs and seniors like us who are above 40-45 மேல இருக்கக்கூடிய எங்க மாதிரியான ஆட்கள் who have done something and we are ready to give back. இந்த இணைப்பை செய்யறதுக்கு உண்டான தளங்கள் தான் ரைஸ் மாதிரி, நேட்டிவ் லீட் மாதிரி, ஆலிவர் ஜி ஃபவுண்டேஷன் மாதிரியான அமைப்புகள், சிவா வந்து இலங்கையில ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள். இது எல்லாம் வந்து எதிர்கால தமிழ் சமூகத்தை அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறதும் நாம் அனைவரும் இணைந்து நம்மளுடைய சிறு சிறு முதலீடுகளை நம் நேட்டிவ் தளங்கள்ல, நேட்டிவ் சர்க்கிள்ஸ்ல நம்ம செய்வதற்கு உண்டான முயற்சிகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் எனது நன்றி.